பேர் ரங்கராஜ். நான் சென்னையில் ஃபியூச்சர் சாம்பியன்ஸ் கராத்தே அகாடமி வச்சு நடத்திட்டு இருக்கேன். என்னோட மாணவர்கள் வந்து கோவாவில் வந்து கேலிக்கட்ல நடந்த கராத்தே இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்டுக்காக போயிருந்தோம். இதுல வந்து கிட்டத்தட்ட 200க்கும் மேல மாணவர்கள் வந்திருந்தாங்க பல நாடுகள்ல இருந்து. அதுல வந்து என்னோட மாணவர்கள் வந்து 8 பேர் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸும் 6 பேர் வந்து செகண்ட் ப்ரைஸும் வின் பண்ணியிருக்காங்க. மாணவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. இதுல வந்து ஃபார்ம் 1 சர்டிபிகேட் எங்களுக்கு தராங்க. அந்த சர்டிபிகேட்டுக்காக தான் நாங்க போயிருந்தோம். அந்த ஃபார்ம் 1 சர்டிபிகேட் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, இது வச்சு நீங்க வந்து ஒரு காலேஜ் போகும்போது ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலியமா உங்களுக்கு டொனேஷன் இல்லாம போக முடியும். அதுக்காக இந்த டோர்னமெண்ட் முக்கியமா நாங்க போய் கலந்துக்கிட்டோம். சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து போன்ற கண்ட்ரிகள் வந்திருந்தாங்க. அதான் ஸ்போர்ட்ஸ்க்கு இன்னும் நல்ல முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு உண்டான வேலை வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்தினா நல்லா இருக்கும். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் இல்லாததால் தான் இந்த இந்தியாவில் இன்னும் யாருமே இது பண்ண முடியாம இருக்கு. மற்ற நாடுகள்லாம் மேலே வருதுன்னா அது காரணமே அந்த ஸ்போர்ட்ஸ் தான். ஸோ ஸ்போர்ட்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றது நினைக்கிறேன். நான் 7th படிக்கிறேன். நான் எங்கள் மாஸ்டர் கிட்ட வந்து 3 இயர்ஸாக கராத்தே கற்றுக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் கோவாவில் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து கராத்தே பண்ணிட்டு வந்திருக்கோம். நான் வந்து அதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வச்சுருக்கேன். செஞ்சு 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். எங்கள் மாஸ்டர் கிட்ட நான் 2 இயர்ஸாக கராத்தே கற்றுக்கிறேன். இப்போ நான் அகாடமிலேருந்து வந்திருக்கேன். நான் 2 இயர்ஸாக கராத்தே கிளாஸ்க்கு வந்துட்டு இருக்கேன். எங்கள் மாஸ்டர் வந்து எனக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்தாங்க. மேலும் வீடியோக்களை காண நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.